ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் 16 மார்ச் 2026 ஷிஃப்ட் 2ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது மேம், நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் ஏஎல்பிக்கான பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஓகேவா? இதுல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இதுல A to Z எல்லாமே கவர் பண்ணிடுவோம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A number when increased by 25% becomes equal to another number which is 20% less than a third number. What is the ratio of the first number to the third number? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு எண் 25% அதிகரிக்கப்படும் போது மற்றொரு எண்ணிற்கு சமமாகிறது. அந்த மற்றொரு எண் மூன்றாவது எண்ணை விட 20% குறைவாக உள்ளது எனில் முதல் எண்ணுக்கும் மூன்றாவது எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னு போட்டுக்கிறேன். ஓகே, தேர்ட் நம்பரை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 100ன்னு தான் எடுக்கணும்னு இல்லை, எப்படினாலும் அசியூம் பண்ணிக்கலாம், 1000 கூட எடுத்துக்கலாம், உங்களோட விஷ் தான். தேர்ட் நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண் 25% அதிகப்படுத்தப்படும் போது மற்றொரு எண்ணிற்கு சமமாகிறது. அந்த மற்றொரு எண் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது எண்ணை விட 20% குறைவாக உள்ளது. ஓகே, அப்ப இந்த செகண்ட் நம்பர் வந்து மூணாவது நம்பரை விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 20% கம்மியா இருக்கு. தேர்ட் நம்பர் 100 அப்படின்னா செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும்? இதுல 20% கம்மினா எவ்வளவு வரும்? 18 வருமா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணா எதுக்கு ஈக்குவல்? செகண்ட் நம்பருக்கு ஈக்குவல். அதான சொல்லியிருக்காங்க. a number when increased by 25% becomes equal to another number. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து என்னன்னு தெரியாது, 25% இன்க்ரீஸ் பண்றோம். 25% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 25/100ன்னு எழுதலாம். பெர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். எப்படி எழுதலாம்? ஃபிராக்ஷன்ல 1/4ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு எத்தனை பார்ட் இருக்கும்? 4 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை பார்ட்? 4 பார்ட் இருக்கும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப செகண்ட் பார்ட் எவ்வளவா இருக்கும்? 4 + 1 5 பார்ட்டா இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதுல நாம 25% இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப இத ஃபிராக்ஷன்ல எழுதிட்டோம்னா இந்த 4 பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். ஒரு பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது செகண்ட் நம்பர். அப்ப இது 5 பார்ட்டா இருக்கும். நமக்கு செகண்ட் நம்பர் என்னன்னு தெரியும். செகண்ட் நம்பர் என்ன? 80. அப்போ 5 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 80க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 5 பார் 80னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 5 is 5, 16 5s are 80. ஓகேவா? அப்போ 1 பார்ட் 16. ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை பார்ட்? 4 பார்ட். ஒரு பார்ட் 16னா 4 பார்ட் என்ன வரும்? 4 × 16 64. அவ்வளவுதான், சம்மு முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? முதல் எண்ணிற்கும் மூன்றாவது எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு? 64. ஓகே, தேர்ட் நம்பர் எவ்வளவு? 100 பார்ட். ஓகே, சோ எழுதியாச்சா? அப்ப 64:100 ஆப்ஷன்ல இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்? இத கேன்சல் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 4 வைப்பாட்ல கட் பண்ணா 16 4 64, 25 4 100. அப்ப 16:25. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ 16:25. சிம்பிளா முடிச்சிட்டோமா சம்ம? இவ்வளவுதான். இதுதான் ஷார்ட் ட்ரிக். ஓகே, சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 100ன்னு எடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா RS அகர்வால் புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ ரேஷியோல என்ன பண்ணிரலாம்? சம்ம முடிச்சு விட்டுறலாம். ஓகே, தேர்ட் நம்பரை சொல்லியிருக்காங்க. தேர்ட் நம்பரை நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியாச்சு. தேர்ட் நம்பரை தான் அசியூம் பண்ணணும்னு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பரை கூட நீங்க 100ன்னு அசியூம் பண்ணி என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட திங்கிங் தான்.
நான் தேர்ட் நம்பரை 100ன்னு அசியூம் பண்ணேன். செகண்ட் நம்பர் வந்து இதுல இருந்து 20% கம்மின்னு சொன்னாங்க, அதனால 18 போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 25% அதிகப்படுத்தணும் அப்படின்னா செகண்ட் நம்பர் கிடைக்கும்னாங்க, அதனால 25% 1/4ன்னு போட்டோம். அப்ப கீழே இருக்க 4 பார்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். அப்போ 1 அதிகமாச்சுன்னா செகண்ட் நம்பர். அப்போ 4 + 1 5 பார்ட். 5 பார்ட் 18னா 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஃபைனலா நமக்கு 64:100ன்னு கிடைச்சது. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16:25. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். A triangle ABC with sides 3 cm, 4 cm, 5 cm is revolved about the side 3 cm. Find the volume of the solid so obtained. பக்கங்கள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு முக்கோணம் ABC இருக்கு. அதன் 3 சென்டிமீட்டர் பக்கத்தை சுற்றி சுழற்றப்படுகிறது. இதனால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவை காண்க. ஓகே, ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க. முக்கோணத்தோட பக்கங்கள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இத பார்த்தாலே என்ன தெரியுது? ட்ரிப்ளெட்ஸ்னு தெரியுதா? ஓகே, இத பார்த்தாலே என்ன தெரியுது? ஒரு செங்கோண முக்கோணம்னு தெரியுது. நாம பிதாகரஸோட ட்ரிப்ளெட் வந்து படிச்சிருக்கோம். எப்படி ட்ரிப்ளெட்ஸ்? பிதாகரஸ் தியரத்துல என்ன சொல்லுவாங்க? இதுதான் கர்ணம், ஹைப்போட்டினியஸ்னு சொல்லுவாங்க. கர்ணத்துக்கு எதிர்த்தாக்குல இருக்கிறதுனால இது பேரு எதிர்பக்கம், கர்ணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது பேரு ஆப்போசிட் சைடு, கர்ணத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது அடுத்துள்ள பக்கம், அடுத்து இருக்கிறதுனால அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்டா இருக்கிறதுனால அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். அப்ப 3, 4, 5 எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரிப்ளெட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ட்ரிப்ளெட்ஸ்லாம் என்னங்கிறத நான் சொல்றேன். அப்ப இந்த இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ இருக்கா, அதுதான் கர்ணமா இருக்கும். ஓகே, அப்ப இந்த 3, 4 வந்து இது 3 இருந்து இது 4 இருக்கும், இல்ல இது 4 இருந்து இது 3 இருக்கும். எப்படினாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்போ நமக்கு பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? இந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப 3² + 4². ஓகே, என்ன கிடைக்கும்? 25 = 25ன்னு கிடைக்குமா? ஓகே, பிதாகரஸ் தியரம் வந்து இதுல என்ன ஆகுது? ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப அந்த 3, 4, 5ங்கிறது என்னது? பிதாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? அப்போ இது வந்து நாம என்ன சொல்லலாம்? ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லிரலாமா? ஏன்னா அந்த செங்கோண முக்கோணத்தோட விதியை வந்து இது என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இது இவ்வளவு தூரம் எழுதிதான் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல. இதெல்லாம் எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ல இருந்து எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன். பேசிக் தெரியல, பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1999 வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லா கிளாஸஸுமே பாத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு 3, 4, 5ன்னு கிடைச்சிருது. இப்போ நமக்கு என்ன பண்றாங்க? 3 சென்டிமீட்டர் பக்கத்தை வந்து சுழற்றுறாங்க. ஓகே, நம்ம கையில இருக்கிறது என்னது? செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து சுழற்றுறாங்க அப்படின்னா சுழற்றும் போது நமக்கு அது எதுவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூம்பா மாறும். எதுவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோணா மாறும். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எந்த பக்கத்தை வச்சு அவங்க சுழற்றுறாங்க? அதன் 3 சென்டிமீட்டர் பக்கத்தை சுற்றி சுழற்றப்படுகிறது. ஓகே, இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர் பக்கத்தை வச்சு ரிவால்வ்டு about the side 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிருச்சா? கொடுத்திருக்கிறது வந்து செங்கோண முக்கோணம்னு. ஓகே, செங்கோண முக்கோணத்தை சுழற்றுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னவா கிடைக்கும்? கூம்பா மாறும். ஓகேவா? எந்த பக்கத்தை வச்சு சுழற்றுறாங்க? 3 சென்டிமீட்டர் பக்கத்தை வச்சு சுழற்றுறாங்க. அப்போ அதோட ஹைட் வந்து நாம என்ன சொல்லிடலாம்? 3 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். ஓகே, நமக்கு என்னென்ன அளவுலாம் இருக்கு? 3, 4, 5ன்னு இருக்கு. ஓகே, அப்ப இதை வந்து சுழட்டும் போது எனக்கு எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோணா மாறும். ஓகே, இது அப்படியே சுத்தி பாருங்களேன் நீங்களே. ஓகே, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. 3 சென்டிமீட்டரை வச்சு நீங்க சுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி மாறும்? ஒரு கோணா மாறும். ஓகே, இத மையமா வச்சு இத வச்சு அவங்க சுத்துறதுனால இந்த 3 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஹைட்டா இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ கொஸ்டின்ல 4 சென்டிமீட்டரை வச்சு அவங்க சுழற்றுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4 சென்டிமீட்டர் வந்து என்னவா இருக்கும்? ஹைட்டா இருக்கும். அப்ப 3 சென்டிமீட்டர் வந்து நமக்கு ஹைட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பிதாகரஸ் தேற்றத்துல இந்த 3 இங்க போடவா 4 இங்க போடவா அங்க கூடிய கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு. ஓகே, 3, 4, 5 ட்ரிப்ளெட். 5 வந்து இந்த நீளமான பகுதி கர்ணம்னு போட்டுறலாம், இது 5ன்னு போட்டுறலாம். 3, 4 இங்க போடணுமா இங்க போடணுமா அங்க கூடிய கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? அதுக்கு என்ன லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரை வச்சுதான் என்ன பண்ணுது? சுழற்றப்படுகிறது. அப்ப அந்த 3 சென்டிமீட்டர் தான் என்னவா இருக்கும்? ஹைட்டா இருக்கும். அப்ப மிச்சம் இன்னொரு வேல்யூ 4 இருக்கா? அப்ப அதை இங்க போட்டுறலாம். அது வந்து என்னவா இருக்கும்? ரேடியஸா இருக்கும். இந்த மையத்துல இருந்து இங்க போடுறதுனால அது வந்து ரேடியஸ். அப்ப ரேடியஸ் = 4, ஹைட் = 3.
ஓகே, நமக்கு என்ன என்ன இது கிடைக்குது, சுழட்டும் போது என்ன உருவம் கிடைக்குது, கூம்பு கிடைக்குது. அந்த உருவத்தோட கன அளவு தான் கேக்குறாங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, கோனோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 4. ஹச் வந்து எத்தனை, 3ன்னு போட்டுடலாம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 3 3 கேன்சல் ஆகிரும். இப்போ நம்ம கட் பண்ணணும். 4 4 16. ஸோ 16 இன்ட்டு 22. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 6 2 12. ஸோ 2 1 3. ஸோ திருப்பி 6 2 12. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 2x2 மல்டிப்ளிகேஷன்ல. ஸோ 6 2 12, மீதி 1 இருக்கும், 12 14 15. ஸோ திருப்பி 352ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ 352 டிவைடட் பை 7ன்னு இருக்கும். ஓகே, எத்தனை டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும், அப்படிதானே. ஸோ 5 டைம்ஸ் போகுமா, 5 7 35. ஸோ திருப்பி கேன்சல் ஆகுமா, ஆகாது, 0 வச்சுக்கலாம். அப்போ 15 ஆன்சர் வரும். 15 ஆரம்பிக்கிறது எந்த ஆன்சர், ஆப்ஷன் டி தான் 50ல ஆரம்பிக்குது. சோ அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மத்தத செக் பண்ண வேண்டாம், நமக்கு தான் 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஓகே, 50 பாயிண்ட் என்ன வரும், 2 7 14 வரும், திருப்பி 4 7 28, 4 7 3 7 21 வரும். ஓகேவா, சோ அப்ப 50.24 தான் ஆன்சர். கிளியரா புரியுதா? இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, அவங்க கொடுத்திருக்கிறது செங்கோண முக்கோணம்னு இந்த வேல்யூவை பார்த்தே நாம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம சுழற்றோம் அப்படின்னா அது எதுவா மாறும் அப்படின்னா கூம்பா மாறும். ஓகேவா, அது எந்த பக்கத்தை வச்சு அவங்க சுழற்றாங்களோ அதுதான் ஹைட். அப்ப அந்த பக்கம் ஹைட்னா இன்னொரு வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும், ரேடியஸா இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்ல இவ்வளோ தூரம் நீங்க எல்லாம் சால்வ் பண்ண வேண்டாம். சிம்பிளா இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டே என்ன சொல்லிடலாம்னா, அப்ப 3 சென்டிமீட்டர் பக்கத்தை வச்சுதான் சுழற்றாங்க. அப்ப அந்த 3 சென்டிமீட்டர் தான் என்னது, ஹைட். ஓகே, h is equal to 3ன்னு போட்டுடலாம். அப்ப அந்த 4 தான் என்னது, ரேடியஸ்ன்னு போட்டுடலாம். அப்ப செங்கோண முக்கோணத்தை தான் சுழற்றாங்க. அப்ப கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல எக்ஸாம்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, பேசிக் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the equations x square minus 3px plus q equal to 0, x square minus 2ks plus t equal to 0 have one common root. ஓகே, இது ஒரு இருபடி சமன்பாடு, இது ஒரு இருபடி சமன்பாடு, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு ஒரு ரூட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 2 மூலங்கள் வந்து கிடைக்கும், 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப இதுல ஒரு 2 ரூட்ஸ் கிடைக்கும், இதுல ஒரு 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்ப அந்த 2 ரூட்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே ஒரு காமன் ரூட் வந்து இருக்கு. ஒரு ரூட் வந்து எப்படி இருக்கு, பொதுவா இருக்கு. இதுல ஒரு ரூட் வந்து 3ன்னு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் ஒரு ரூட் வந்து 3ன்னு தான் கிடைக்கும். ஓகே, இதுல 2 ரூட் கிடைக்கும், இதுல 2 ரூட் கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, பொதுவா இருக்கு. ஓகே, அண்ட் the first equation has equal roots. இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ரூட் கிடைக்கா, அந்த 2 ரூட்டுமே என்னது, ஈக்குவல் தான். புரியுதா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு இருபடி சமன்பாடு, இதை சால்வ் பண்ணும்போது 2 ரூட் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு 3,3ன்னு 2 ரூட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த 2 ரூட்டுமே ஈக்குவல். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல 2 ரூட் கிடைக்கும், ரெண்டுமே ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அப்ப இதுல 3,3 இல்ல 4 கிடைக்குன்னா 4,4ன்னு இதுல வந்து என்ன கிடைக்கும், ரூட் வந்து கிடைக்கும். இந்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2ல வரக்கூடிய ரூட்ல 1 வந்து காமனா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப எது காமனா இருக்கும், சப்போஸ் இதுல 3,3ன்னு வருதுன்னா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், 3ன்னு இருக்கும். நான் சொல்றது தெளிவா புரியுதா? இதுல கிடைக்கக்கூடிய 2 ரூட்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு இதுல 3,3ன்னு ரூட் கிடைக்கி, ஒரு ரூட்டோட வேல்யூ வந்து 3, இன்னொரு ரூட்டோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இன்னொரு லைன் என்ன சொல்லிட்டாங்க, இது ரெண்டுலயும் ஒரு ரூட் காமன்னு சொல்லிட்டாங்க. இதுல 2 ரூட்டுமே ஈக்குவலா தான் கிடைக்குது. ஓகே, அப்போ நமக்கு இதுல உள்ள ஒரு ரூட் என்னன்னு சொல்லிடலாம், அந்த 3னே சொல்லிடலாமா? இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் t plus q the whole squareன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் பாருங்க, அப்படியே x square minus 3px plus q equal to 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. x square minus 2x plus t equal to 0 ஆகிய சமன்பாடுகள் ஒரு பொதுவான மூலத்தை கொண்டிருந்தால், ஓகே, இத சால்வ் பண்றீங்க, இதையும் சால்வ் பண்றீங்க, இதுல 2 ரூட் கிடைக்கும். ஓகேவா, இதுல 2 ரூட் கிடைக்கும், இதுல 2 ரூட் கிடைக்கும். ஓகேவா, சோ இதுல 2 ரூட் கிடைக்கி,
இதுல 2 ரூட் கிடைக்கி, இதுல எனக்கு 2 ரூட் கிடைக்கி. அப்ப இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து என்னவா இருக்கு, எனக்கு ஈக்குவலா இருக்கு. அடுத்து இன்னொரு வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் சமன்பாட்டுல கிடைக்கக்கூடிய மூலங்கள் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. முதல் சமன்பாடு சமமான மூலங்களை கொண்டிருந்தால், அப்ப இதுல கிடைக்கக்கூடிய ரூட் இருக்கு இல்லையா, 2 ரூட்டுமே இதுல சேம்னு சொல்லிட்டாங்க. இதுல 3,3ன்னு ஒரு ரூட் கிடைக்கி, ஓகேவா, இதுல ஒரு ரூட் இருக்கு, ஓகேவா. சோ இது அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டும் ஃபர்ஸ்ட் லைன்ல ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுல 2 ரூட்டுமே 3,3 தான். அப்ப கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 தான் இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, t plus q the whole square ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுல என்ன ரூட் வருதுன்னு கண்டுபிடிப்போம். அந்த ரூட் கிடைச்சிருந்தனாலே நமக்கு ஈஸியா என்ன பண்ணிரலாம், சால்வ் பண்ணிரலாம். x ஸ்கொயர் மைனஸ் 3px plus q equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், இருபடி சமன்பாட்டை சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலா b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்படிதானே, என்ன ஃபார்முலா தெரியும், b ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 4ac. அப்படி சாரி அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதான ஃபார்முலா நம்ம சின்ன வயசுல படிச்சது. ஓகே, இதுதான் என்னது, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு தெரியும். சில புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இதுக்கு ஏதாவது ஒரு மாறிலி வச்சு இதை சொல்லியிருப்பாங்க, ரூட் ஆஃப் டின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இதை வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா டீன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, சோ ரூட் ஆஃப் டீனும் போட்டிருப்பாங்க, இல்ல டீனும் போட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாத்திருப்பாங்க. ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a போட்டிருப்பாங்க சில புக்ல. அப்புறம் எடுத்து எழுதியிருப்பாங்க d ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். ஓகே, நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்படி இல்லைன்னா புக்ல மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a போட்டிருப்பாங்க. d யோட வேல்யூ இஸ் நத்திங் பட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா 2 ரூட் கிடைக்கும், 2 ரூட்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல a யோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, என்ன குணகம் இருக்கோ அதுதான் என்னது a. அப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, சோ 1ன்னு போட்டுடலாம். ஓகே, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னது b. ஏன்னா ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும், ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இதுதான் என்னது ஒரு இருபடி சமன்பாடோட ஃபார்மெட். இது எல்லாமே பேசிக்ஸ். இந்த ஃபார்முலா நான் சொன்னது, இந்த இது எல்லாமே பேசிக்ஸ். சோ பேசிக்ஸ் தெரியாம ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், பேசிக்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. b யோட வேல்யூ என்ன வரும், x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b, அப்போ மைனஸ் 3pன்னு கிடைக்கும். c யோட வேல்யூ என்ன வரும், cங்கிறது இங்க சும்மா இருக்கு பாருங்க, இந்த மாறிலி, இந்த இதுதான். ஓகே, q. ஓகே, இப்போ நமக்கு என்ன, 2 ரூட்ஸுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 ரூட் கிடைக்கும். அந்த 2 ரூட்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 ரூட்டுமே ஈக்குவல் அப்படின்னா d யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், 0ன்னு தெரியும். 2 ரூட்டும் ஈக்குவல் அப்படின்னா d யோட வேல்யூ வந்து என்னது, 0. அப்போ நாம வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் b. ஓகே, மைனஸ் b னா b யோட வேல்யூ என்னது, 3p. ஓகே, 3p பிளஸ் ஆர் மைனஸ் இந்த d யோட வேல்யூ தான் 0 ஆயிருச்சுலா, அப்படியே விட்டுறலாமா, ஏன்னா 2 ரூட்ஸ் வந்து ஈக்குவல். ஓகே, அதான கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 2a, 2 into 1, so 2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப நமக்கு ஒரு இது வந்து என்னன்னு கிடைச்சிருது, 3p by 2ன்னு கிடைச்சிருது. அப்போ ஒரு ரூட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருது, 3p by 2ன்னு கிடைச்சிருது. ஓகேவா, சோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இதுல வந்து 2 ரூட்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து என்னது, 3p by 2, 3p by 2ன்னு நமக்கு ரூட்ஸ் வந்து கிடைக்கும். இன்னொரு லைன்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இதுல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட் வேல்யூவும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட் வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இருக்கு, 2 வேல்யூமே 3p by 2 தான் இருக்கு. அப்ப இதுல கிடைக்கக்கூடிய இன்னொரு ரூட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், x ஓட வேல்யூ 3p by 2 இருக்கும். ஓகே, அப்ப அந்த x ஓட வேல்யூ 3p by 2 இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ், அதோட கொஸ்டின் என்ன, x ஸ்கொயர் மைனஸ் 2kx பிளஸ் அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க, t பிளஸ் t ஈக்குவல் டு 0. ஓகே, t equal to 0. அப்ப அந்த x ஓட வேல்யூ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 3p by 2 the whole square minus 2k into 3p by 2 plus t equal to 0. ஓகே, இங்க என்ன கிடைக்கும், சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிருமா, 9p square by 4 minus 3kp
plus t equal to 0. ஓகே, இப்போ t யோட வேல்யூ தானே வேணும். ஏன்னா கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, t plus q the whole square ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. t plus q தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ t யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, t வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், t equal to இந்த t ய மட்டும் இங்க வச்சுட்டு மத்த வேல்யூவை அங்க கொண்டு போயிருங்க. minus 3kp வந்து எப்படி மாறும், plus 3kp minus 9p square by 4 ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது, t யோட வேல்யூ. ஓகே, அடுத்து நமக்கு இன்னொரு ஆள் என்ன வேணும், q ஓட வேல்யூ வந்து வேணும். ஓகே, q ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணலாம், c யோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, q ன்னு சொல்லியிருக்காங்க. c யோட வேல்யூ வந்து q ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. சோ இதுல b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு d ன்னு தெரியுமா. சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு d. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு d யோட வேல்யூ 0ன்னு தெரியுமா. அப்போ b ஸ்கொயர், b யோட வேல்யூ எவ்வளவு, 9p ஸ்கொயர்னு போட்டுடலாமா, 3p. அப்போ இதுல போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9p ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் 3p த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 9p ஸ்கொயர்னு இருக்கும். மைனஸ் 4 இன்ட்டு a யோட வேல்யூ 1. ஓகே, a யோட வேல்யூ 1, c யோட வேல்யூ வந்து என்னது, q ன்னு தெரியும். ஓகே, q ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வேணும், q ஓட வேல்யூ தான் வேணும். 9p ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு 4q ன்னு கிடைக்கும். இதுல இருந்து q ஓட வேல்யூ என்ன வரும், 9p ஸ்கொயர் பை 4 ன்னு கிடைக்கும். q ஓட வேல்யூ என்னது, 9p ஸ்கொயர் பை 4. ஓகே, அப்ப t யோட வேல்யூவும் கிடைச்சிருது, q ஓட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருது. t யோட வேல்யூ என்னது, 3kp minus 9p the whole square. நாம என்ன கண்டுபிடிக்கணும், t plus q the whole square. அப்ப t வந்து எவ்வளவு, 3kp minus 9p square by 4 plus q ஓட வேல்யூ எவ்வளவு, 9p square by 4. ஓகே, the whole square. ஓகே, ஆன்சர் என்ன வரும், இந்த மைனஸும் இந்த பிளஸும் கேன்சல் ஆகிரும். 3kp the whole square ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 9k square p square ன்னு கிடைக்குமா. அப்ப ஆன்சர் என்ன வரும், 9k square p squareங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா புரிஞ்சிருச்சா. சிம்பிளான கான்செப்ட் தான். ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ரெண்டு ரூட்டும் ஈக்குவல்னா d யோட வேல்யூ 0ன்னு தெரியணும். அதுல இருந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும். அதை இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், t யோட வேல்யூ கிடைச்சது. அதுக்கப்புறம் q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9k ஸ்கொயர் p ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைச்சிருது. ஈஸியான கொஸ்டின் பாருங்க. 15% of 80 minus 3/6 into cube root of 216 into root of 36 equal to y. Find the value of y. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 80 in 15%. ஓகேவா. So 15% of 80 minus 3/6 into cube root of 216 என்ன, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வேதிக் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சுக்கோங்கன்னு. 216ங்கிறது எதோட கியூப், 6 ஓட கியூப் தான் என்னது, 216. அப்போ கியூப் 6 கியூப் வெளியில வந்து இந்த கியூப் ரூட் இருக்கு. இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும், 6ன்னு கிடைக்குமா. 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 36 என்னது, யாரோட ஸ்கொயர் வந்து 36, 6 ஓட ஸ்கொயர் தான் 36. அப்ப 6 ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டுடலாம். ஓகே, கட் பண்ணலாமா. கட் பண்ணா என்ன கிடைக்கும், 0 0 கட் ஆகிரும். வேற இந்த 6 6 கட் பண்ணிரலாம். 3 5 15, 2 5 10 இருக்கும். ஓகே, சோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், இங்க வேற ஏதாவது கட் பண்றதுக்கு 1 2 4 2 8. சோ 12 மைனஸ் 3 6 ஆர் எத்தனை, 18 ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ 12 மைனஸ் 18, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை மறக்காம போட்டுருங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 18 மைனஸ் 12 வந்து என்னது, 6. அப்போ பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கு, மைனஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் 6. மைனஸ் 6ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா. அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, side PQ of a cyclic quadrilateral PQRS is produced to the point T. If RQT equal to 58 degree, then the measure of PSR என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்ட நாற்கரம் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ வட்ட நாற்கரம் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். இதுதான் அந்த வட்ட நாற்கரம். அது PQRS பெயர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன். வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் வரைகிறேன். ஓகே, அதுக்கு பேர் வந்து PQRS வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, PQ ஆனது புள்ளி T வரை நீட்டிக்கப்படுகிறது. இந்த PQங்கிற கோட நான் கொஞ்சம் நீட்டி வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ T வரை நீட்டியாச்சு. இப்போ RQT. ஓகே, RQT இந்த நடுவுல உள்ளதோட வேல்யூ தான் என்னது, இந்த கோணம். RQT equal to 58 டிகிரி. அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது, 58 டிகிரி. ஓகே, சோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அப்படின்னா
அதுல ஏற்படக்கூடிய கோணம் எவ்வளவு 180 டிகிரி. PQT வந்து என்னது உங்களுக்கு ஒரு நேர்கோடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன். PQT வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு. அப்ப இதுல ஏற்படக்கூடிய இந்த கோணம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் 180 டிகிரி. அப்போ அந்த PQTல இந்த பார்ட் வந்து 58 அப்படின்னா இந்த பார்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும், இது ஃபுல்லா சேர்ந்தது வந்து 180. இது ஃபுல்லா சேர்ந்தது வந்து உங்களுக்கு என்னது 180. அதுல ஒரு பார்ட் பாத்தீங்க அப்படின்னா 58ன்னு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 180 வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ ஒரு பார்ட் 58னா இன்னொரு பார்ட் என்னது 180 மைனஸ் 58ன்னு போட்டுறலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் 122 டிகிரின்னு வரும். அப்ப இதோட கோணத்தோட வேல்யூ எவ்வளவு 122 டிகிரி. ஓகே, கிளியரா புரியுதா? இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த சர்க்கிள் போட்டிருக்கேன். கொஸ்டின்ல இந்த மாதிரி சர்க்கிள் வரையவே சொல்லல. அதாவது இந்த Qங்கிற கோணம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 180 வரும். அப்ப இந்த ஒரு பார்ட் மட்டும் என்ன வரும் 180 மைனஸ் 58 உங்களுக்கு 122ன்னு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிஎஸ்ஆரோட மதிப்பு என்ன, இந்த எஸ் ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இது வந்து இந்த கோணத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க. இந்த கோணம் எஸ்ஐயும் இங்க இருக்க கோணத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இது ரெண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் 180 வரும். அப்படிதானே? சோ இது வந்து இதோட வேல்யூவையும் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இதையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 வரும். அப்ப எஸ் பிளஸ் இந்த கோணம் இந்த 122 ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 180. உங்களுக்கு எஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப கோணம் எஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 122. ஆன்சர் என்ன வரும் 10ல 2 போனா 8, 7ல 2 போனா 5. சோ எஸ் ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 58 டிகிரி. ஈஸி தான், எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். இன்னும் ஒரு டைம் படம் வரைஞ்சு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. வட்ட நாற்கரம். சோ வட்ட நாற்கரம் உள்ள வரைஞ்சுக்கிறேன். PQRSன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த Qங்கிறத வந்து கொஞ்சம் நீட்டி விட சொன்னாங்க. எது வரை T வரைக்கும் நீட்டி விட சொன்னாங்க. இந்த கோணத்தோட அளவு 58ன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு நேர்கோடு இருக்கு அப்படின்னா அதுல இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கோணம் 180ன்னு தெரியும். அப்ப இது ஃபுல்லா 180னா அந்த 180ல இருந்து 58 கழிச்சோம் அப்படின்னா 122 வரும். அப்ப இந்த கோணத்தோட அளவு 122. அப்ப இந்த எஸ்ஐயும் இந்த கியூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்கும். ஓகே, ஏன்னா ஒரு நாற்கரத்தோட அந்த 4 கோணத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னா 360 கிடைக்கும். இந்த ஆப்போசிட்டையும் இந்த ஆப்போசிட்டையும் ஆட் பண்ணா 180 வரும். இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். 180 பிளஸ் 180 360. நமக்கு அந்த ஃபுல்லா அந்த கதைலாம் தேவையில்ல. இப்ப இந்த ஆப்போசிட் எஸ்ஐயும் இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த 122வையும் ஆட் பண்ணோம்னா 180 கிடைக்கும். அப்போ 180 மைனஸ் 122 போட்டோம் அப்படின்னா 58 வரும். அப்ப எஸ் ஓட கோணம் வந்து 58ன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். Suman, Kunal, Pooja invest 1050, 1510 and 1280 respectively to start a business. If the profit at the end of the year வந்து 1650, then what is the share of Pooja in the profit? சுமன், குணால் மற்றும் பூஜா ஆகியோர் முறையே 1050, 1510, 1280 வந்து முதலீடு செஞ்சு ஒரு தொழிலை வந்து தொடங்குறாங்க. இறுதியில 1650 வந்து லாபமா கிடைக்கி அப்படின்னா பூஜாவுக்கு எவ்வளவு ஷேர் வந்து கொடுக்கணும்? இதுதான் கொஸ்டின். சோ என்ன சொல்லியிருக்காங்க, சுமன், குணால், பூஜா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ சுமன் வந்து 1050, குணால் வந்து 1510, பூஜா வந்து 1280. ஓகே, சோ இப்போ இவங்களுக்கு ப்ராஃபிட் என்ன வரும், ப்ராஃபிட்டோட ரேஷியோ இந்த 000 கட் பண்ணிடலாம். எல்லாருமே சேம் இயர் தானே, ஒரு வருஷத்துக்கு தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதனால இயர் வந்து போட வேண்டாம். ஓகே, அப்போ ப்ராஃபிட்டோடது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 105, 151, 128ன்னு கிடைக்கும். இதுல ஏதாவது கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 105:151:128. இது வந்து யாரு, சுமன், இது வந்து குணால், இது வந்து பூஜா. ஓகே, வருஷ கடைசியில எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கி 1650 கிடைக்கி. அவங்க ப்ராஃபிட்டோட ரேஷியோ எவ்வளவு 105:151:128. இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் 8 1 9 9 5 14. சோ 7 7 7 திருப்பி என்ன வரும் 7 1 8 384. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 384 பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு பங்கு 384 பங்கு. அந்த 384 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 1650க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சோ கண்டுபிடிச்சா என்ன வரும், யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 4ன்னு இருக்கு, இங்க 0ன்னு இருக்கு. மேபி 5 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க 16ன்னு முடிஞ்சிருக்கா. அப்போ 5 4 20. சோ 5 4 20. சோ 40 40
ஸோ 5 டைம்ஸ் போக வாய்ப்பு இல்ல. அப்படிதானே? 5 நாள் 20, 2 42 ஸோ அந்த மாரி ஆகிரும். ஸோ 1 பார்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். டைரக்ட்டா யாரோடது கண்டுபிடிச்சிரலாம், பூஜாவோட பங்கு கண்டுபிடிச்சிரலாம். ஓகே. 1 பார்ட் கண்டுபிடிச்சா மேபி பாயிண்ட்ல வரும்னு நெனைக்கிறேன். ஸோ பூஜாவோடது எத்தன பங்கு? 128. அப்ப 384 பார்ட் வந்து 1650னா 1 to 8 பார்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? இத xன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 384 into x is equal to 1650 into 128. இதுல இருந்து x ஓட வேல்யூ 1650 into 128 divided by 384. ஓகே. சோ இப்ப கேன்சல் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. சோ என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம் நாம? ஃபர்ஸ்ட் சோ 4 வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா? 9 நாள் 36, 6 நாள் 24. சோ இது வந்து 3 நாள் 12, 2 நாள் 8. ஓகே. திருப்பி 3 டைம்ஸ் போகுது. அப்போ 128 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப இத வச்சே கட் பண்ணிருக்கலாம். 128யும் இதையும் கட் பண்ணிருந்தோம்னா டைரக்டாவே 3 டைம்ஸ் போயிருக்கும். அப்படிதானே? அப்ப 3 டைம்ஸ் போகும். அடுத்து இத கட் பண்ணணும். 1 3 3, 5 3 15, 5 3 15, 550. அப்ப பூஜாவுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? ஷேர் 550 ரூபாய் கொடுக்கணும். 550ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே. 384 பார்ட் வந்து 1650. 1 பார்ட் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் பாயிண்ட்ல வர மாதிரி இருந்துச்சு. சோ அப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் என்ன சொன்னேன், டைரக்டா 128 பார்ட் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். 128 பாத்தீங்கன்னா 384க்கு எப்படி இருக்கு? 3 டைம்ஸா இருக்கு. சாரி 128ஓட 3 டைம்ஸ் தான் என்னது? 384. அப்ப கட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 550 வந்துருச்சு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. LCM of two numbers வந்து 1116, அதோட HCF வந்து 186, ஒரு நம்பர் வந்து 372 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவர் கிரீன் கொஸ்டின். எல்லா ரயில்வே பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். 2 எண்களோட மீச்சியமா 1116, அதோட மீபோவா 186 அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 372னா இன்னொரு நம்பர் என்ன? ஒரு 2 நம்பர் இருக்கு. அதோட LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா A, Bன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 நம்பர், அந்த A, Bயை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னா அந்த நம்பரோட LCM into HCF-க்கு ஈக்குவல். ஓகே. இப்போ நமக்கு LCM என்ன சொல்லியிருக்காங்க? 1116ன்னு சொல்லியிருக்காங்க. HCF என்ன சொல்லியிருக்காங்க? 186ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்கல்ல, ஏயோட வேல்யூ வந்து 372ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ தான் நாம கண்டுபிடிக்கணும். இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? ரொம்ப 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்பாடுல இருந்து கட் பண்ண வேண்டாம். ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். இங்க 186 இருக்கு, இங்க 372 இருக்கு. 186ஓட டபுள் தான் என்னது? 372. அப்போ ஒரு 186 186 2 டைம்ஸ் கட் பண்ணிரலாம். திருப்பி இந்த 2 வச்சு கட் பண்ணீங்கன்னா 1 2 5 2 10 5 2 10 8 2 16. அப்ப இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னா 558. 558ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. குரூப் டிக்கு இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய NTPC, ALP, குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகிரும். SSCக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிடுவோம். அதாவது 50+ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் பண்ணிடுவோம். NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC டெஸ்ட், ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதே மாதிரி கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல நான் படிச்சுட்டு கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஓகே. அதே மாதிரி இப்ப NTPCயோட அண்டர் கிராஜுவேட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு 7, 8, 9 இனி வரக்கூடிய ஜூன் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான PDF மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே
பே பண்ணியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இமீடியட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலபஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு டைம் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபீஸ் வந்து பே பண்ணணும். 1999 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.